ஐயா இந்தாங்க ஐயா. அப்பா, கலெக்டர் மாமாவை கோயில்ல பார்த்தோம். ஆமாங்க ஐயா, மாப்பிள்ளைய பார்த்தோம். நாளைக்கே கற்பக அம்மா கங்கா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரு. கங்கா, இதை கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாமிதாமா அவங்க மனசை மாத்திருக்கு. சாமி மாத்துச்சோ என்னவோ, ஆனா கலெக்டர் மாமா மாத்திருவாரு. கங்கா, நீ கலெக்டர் வர சொன்னியா? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நான் வர சொல்ல மாமா. அப்படின்னா எதேச்சே வந்தாரா? ஆமா, திடீர்னு அவர் எப்படி சந்திச்சீங்க? நான் சொல்றேன்பா. சாரு. கங்கா, ஏமா சாருவை தடுக்கிற? சாரு, நீ சொல்லுமா. அப்பா, நாங்க கோயிலுக்கு போனோம். அங்க குலசேகர மாமா எங்களை பார்த்து சண்டை போட்டு எங்களை திட்டினாரு. குலசேகரன் உங்களை திட்டினானா? அப்பா, ஆத்திரப்படாதீங்கப்பா. சுப்பு, என்ன நடந்தது சொல்லு. நீங்க கோவப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலையா? அவனை பத்தி எனக்கு தெரியும். சொல்லு, என்ன நடந்தது? கோவில் அண்ணனை பார்த்ததும் சௌக்கியமா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவ்வளவுதான். கோவம் வந்து கண்டபடி பேசிட்டாரு. நீங்களா ஊரை விட்டு ஓடிடுங்க, இல்லனா குடும்பத்தோட அழிச்சிடுவேன்னு மிரட்டினாருப்பா. என்ன திமிரு இருந்தா பொம்பளைங்களை பார்த்து மிரட்டி இருப்பா. அவனை நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, நீங்க போய் என்ன கேப்பீங்களோ அதை விட ஒரு படி மேலேயே அவர் கேட்டாரு. மாமாவை கடுமையா எச்சரிக்கை பண்ணாரு. ஆமாங்க ஐயா, கங்கா கிட்ட உங்க குலசேகர மாமா பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நாளைக்கே எங்க அம்மா வந்து உன்னை முறைப்படி மருமகளா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல மட்டும் கலெக்டர் தம்பி மட்டும் வரலன்னா குலசேகர அண்ணா இன்னும் கடுமையா பேசியிருப்பாரு. ஜெயச்சந்திரா மாமா, இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க அப்பா இங்க இருக்கணும். போய் கூட்டிட்டு வா, வச்சுட்டு போ. சரி மாமா. ஐயா, தயவு செஞ்சு நீ ஒண்ணும் பேச வேண்டாம், நீ உள்ள போ. போ. அம்மா, அம்மா, செல்வா, என்னப்பா? செல்வா, என்னப்பா? பேசாதீங்க அம்மா. என்ன செல்வா, என்னாச்சு? என்னால தாங்க முடியலம்மா. செல்வா, என்னப்பா சொல்ற? வேற என்னப்பா சொல்ல முடியும்? நான் மட்டும் கலெக்டருக்கு படிக்காம இருந்திருந்தா இந்நேரம் குலசேகரன் கூட தெருவுல இறங்கி சண்டை போட்டிருப்பேன். என்னடா சொல்ற? குலசேகரனை பாத்தியா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அம்மா, என் கண்ணு முன்னாடியே சுப்புலட்சுமி அத்தையையும் கங்காவையும் அந்த குலசேகரன் அழிச்சிட வேண்டும் மிரட்டுறான். ஏன் நானும் கங்காவும் பிரிஞ்சிருக்கணுங்கிற தைரியத்துல தானே அவன் அப்படி பேசுறான். எனக்கு அசிங்கமா இருக்குமா? அதுக்கு நீ ஏன் செல்வா வருத்தப்படுற? குலசேகரன் திட்டினத சுப்புலட்சுமியும் கங்காவும் ஐயா கிட்ட சொல்லுவாங்க. ஐயா அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாரு. நீ ஏன் வருத்தப்படுற? முட்டாள்தனமா பேசாதே. தாலி கட்ட பொண்டாட்டியே ஒருத்தன் அழிச்சிருவேன்னு சொல்லிருக்கான்னு புருஷன் வருத்தப்படாம வாழ்த்தா சொல்லிட்டு வருவான். ஏன் வருத்தப்படுறேன்னு கேக்குற? இவன் எவ்வளவு நொந்து போய் வந்திருக்கான். அந்த குலசேகரனால எல்லாரும் தான் நொந்து போயிருக்கோம். இதுக்கு ஐயா தான் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த விஷயத்துல ஐயா முடிவெடுக்க வேண்டாம். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன? நீங்க மறுக்கவோ மாறவோ கூடாது. நாளைக்கு ஐயா வீட்டுக்கு போய் மனப்பூர்வமா நீங்க கங்காவை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும். செல்வா, என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுற? ராசம்மா, நீ பேசாதே. ஏங்க எங்க அக்காவை திட்டுறீங்க? செல்வா சொல்றது மட்டும் சரியா? கற்பகம், இவ்வளவு நாள் வரைக்கும் உன்னுடைய மகனா நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தான். இனிமே ஒரு அம்மாவா இவன் சொல்ற பேச்செல்லாம் நீ கேளு. அம்மா,
சரியா தப்பான்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. கங்கா கிட்ட என் அம்மா உன்னை கூட்டிட்டு வருவாங்க, நான் வாக்கு கொடுத்துட்டேன். அம்மா, அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களை ஏமாத்திடாதீங்க, என்னால தாங்க முடியாது. அப்படின்னா குலசேகரன் மன்னிப்பு கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரு. கங்கா என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அவருக்கு சந்தோஷம். கங்கா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கங்காவை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, உடனே கங்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான். என்ன நிர்பந்தம் பண்றியா? இது என்ன கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு. இத பாரு, செல்வா சொல்றது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் உன்கிட்ட பாசமா பேசி பார்த்தான், பயந்து பேசி பார்த்தான், அம்மா அம்மான்னு சொல்லி கெஞ்சியும் பார்த்தான். நீ எதுக்குமே பசியில. அதனால இப்போ செல்வா உன்னை கட்டாயப்படுத்துறது மட்டும் இல்ல, மிரட்டினாலும் தப்பு இல்ல. அம்மா, என்ன உங்க மகனை மட்டும் பார்க்காதீங்க, கங்காவோட புருஷனாவும் பாருங்க. இந்த சூழ்நிலையில நான் கங்காவை கூட்டிட்டு வரத அவளை கௌரவப்படுத்துறதா நினைக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக போங்கம்மா. அம்மா, நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கலன்னா, உங்க சொந்த மகனோட வாழ்க்கை முக்கியம் இல்ல, சுய கௌரவம் தான் முக்கியம்னா, உங்களை மீறி நான் கங்காவை இங்க கூட்டிட்டு வர்ற சூழ்நிலைய நீங்க உருவாக்கிடாதீங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பத்திரிக்கைக்காரங்கள்லாம் என்ன பாராட்டி எழுதுற காலம் போய் இப்ப என்ன விமர்சனம் பண்றாங்க. ஒரு மாவட்ட கலெக்டரால சொந்த பிரச்சனையே தீர்க்க முடியாதப்ப மாவட்ட பிரச்சனை எப்படி தீர்க்க போறாருன்னு எழுதுறாங்கம்மா. நான் கலெக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல உட்கார வேண்டியதுதான். எப்படி பேசிட்டு போறான் பாத்தீங்களா? இப்படி எல்லாம் பேசினா நான் போய் கூட்டிட்டு வந்துருவேனா? ரொம்ப தான் குதிக்கிறான். குலசேகர கங்காவையும் சுப்புலட்சுமியும் திட்டினா இங்க வந்து தையா தக்கான்னு குதிக்கிறான். பத்திரிக்கைக்காரங்க எழுதுனா அது உண்மையாயிடுமா? சொந்த வாழ்க்கைக்கும் வேலை பார்க்கறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? கலெக்டர் தன்னோட அதிகாரத்தை ஆபீஸ்ல காட்டலாம், வீட்டுல காட்ட முடியுமா? அடங்கித்தான் போகணும். முதல்ல அவன அம்மாவுக்கு அடங்கின பிள்ளையா இருக்க சொல்லுங்க. நீ முதல்ல எனக்கு ஒரு அடங்கற பொண்டாட்டியா இரு. முடிவா என்னதான் சொல்ற? நான் கங்காவை கூட்டிட்டு வர மாட்டேங்க. என்னங்க இது? கண்ணு முன்னால கட்ட பொண்டாட்டிய ஒருத்தர் ரோட்ல மிரட்டுறான். புருஷங்கார அம்மாங்கிற முறையில எவ்வளவு பொறுமையா வந்து சொல்றான். பிடிவாதத்துக்கு அளவே இல்ல. இத பார், நாளைக்கு கங்காவை இந்த வீட்டுக்கு மருமகளா நீ கூட்டு வர்ற. கங்கா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரலன்னா இந்த வீட்டுல நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது, செல்வாக்கு அம்மாவும் இருக்க முடியாது. எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதை. என்னடா உங்க அப்பனை என்ன காணோம்? இங்க வராம என்ன அலட்சியப்படுத்துறானா? வரேன் தான் சொன்னார் மாமா, வந்துருவாரு. அவன் இங்க வருவானா இல்ல நான் போய் பார்க்கணுமா? நீங்க போக வேணாம் மாமா, கண்டிப்பா வருவாரு. இல்லனா நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ போண்டாண்டா. அவன் வரலன்னா வேற வழியில அவனை கவனிச்சுக்கிறேன். ஐயா வேண்டாம் ஐயா, அண்ணனை பத்தி தான் தெரியுமே, அவர் எப்பவுமே இப்படிதானே. இதை நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. அவர் வந்தாலும் நீங்க கோவப்படாதீங்க ஐயா. சுப்புலட்சுமி, நீ போய் பிள்ளைங்களோட இரு. ஐயா போ உள்ள. ஜெயச்சந்திரா, நீ எதுவும் குறுக்க பேசாத.
சொன்னீங்களாமே, அதுக்கு இங்கே வர சொன்னீங்க. உங்க மில்லுக்கோ இல்ல உங்க வீட்டுக்கோ வர சொல்லிருக்கலாம்ல. ஏன் இந்த வீடு யாரோட வீடு? இதுவே என் வீடு தானே. நீங்க வேணா அப்படி நினைக்கலாம், என்னால அப்படி நினைக்கவே முடியாது. ஏன் முடியாது? உன் பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்தப்ப இது என் வீடா தெரிஞ்சுது. என் பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னப்போ பொண்டாட்டி பிள்ளையோட வந்து சண்டை போட்டியே, அப்ப என் வீடா தெரிஞ்சது. இப்ப என் வீடா தெரியல. அப்ப யார் வீடா தெரியுது உனக்கு? என் தங்கச்சி நாச்சியா வாழ்க்கைய கெடுக்க வந்தவங்க வீடா தெரியுது. குலசேகர, நரம்பில்லாத நாக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசாத. சுப்புலட்சுமி உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க வந்தவன்னு பேசுறீ இல்ல, அத பத்தி ஏன் நாச்சியாரா கவலைப்படணும்? நீ ஏன்டா கவலைப்படுற? உங்களுக்கு மரியாதை கொடுத்து என் தங்கச்சி நாச்சியா வேணா பேசாம இருக்கலாம், என்னையும் அப்படி இருக்க சொல்றீங்களா? முடியாதியா, என்னால அப்படி இருக்கவே முடியாது. ஓஹோ, அதனாலதான் சுப்புலட்சுமி கங்காவையும் கோவில்ல வச்சு மிரட்டியாக்கும். ஆமா, மிரட்டின. அவங்க இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் மிரட்டிக்கிட்டே தான் இருப்பேன். குலசேகரா, எல்லாம் மீறி போற. சுப்புலட்சுமி மிரட்டுறதுக்கு நீ யாரா? நான் உங்க மச்சின. என் தங்கச்சி நாச்சியார உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கேன், உங்க தங்கச்சிய நான் கட்டி இருக்கேன். அப்போ நாச்சியார் முத்தரசி வழியில தான் நீ எனக்கு மச்சின. சுப்புலட்சுமிக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த உரிமையிலடா மிரட்ட? அவங்க மட்டும் எந்த சொந்த பந்தமும் இல்லாம என் தங்கச்சி வாழ்க்கையில பங்கு போடலாமா? குலசேகரா, என் பொறுமையை சோதிக்கிற. ஐயா, நீங்க தான் ஐயா 30 வருஷமா என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்ற கேட்டுக்கடா. சுப்புலட்சுமியை 3வது மனுஷியா நினைக்கிறத என்னால அனுமதிக்க முடியாது. அதேதான் ஐயா நானும் சொல்றேன். இனிமே நீங்க சுப்புலட்சுமியோட சேர்ந்து வாழ்றத என்னாலையும் அனுமதிக்கவே முடியாது. என்னடா பண்ணுவ நீ? சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிச்சிருவியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒழிக்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த விஷயத்துல என்ன உங்களால கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. குலசேகரா, உன் முடிவை மாத்திக்க. முடியாதியா? முடியாது. சுப்புலட்சுமி குடும்பத்துக்கோ நம்ம குடும்பத்துக்கோ இருக்கிற உறவை முறிச்சே ஆகணும். நீங்க இந்த குடும்பத்துக்கு வர்றத நிறுத்தியே ஆகணும். நீ நிறுத்தா முதல்ல. சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிக்கிறதா உன்னுடைய நோக்கங்கிறத நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உன் முடிவை மாத்திக்க முடியாதுங்கிற. ஏன் நிழல்ல வளர்ந்த நீ என்கிட்டயே சவால் விட்டு என்கிட்ட மோதி பார்க்கணுங்கிற. குலசேகரா, கடைசியா சொல்றேன், என் தங்கச்சி முத்தரசியோட தாலி நிலைச்சு இருக்கணும்னு நினைக்கிறேன். என் நினைப்ப மாத்திராத. என் நினைப்பு அப்படியே இருக்கணும்னா இனிமே சுப்புலட்சுமி குடும்பத்துல உள்ளவங்களோட நிழல கூட உரசி பார்க்க கூடாது. இதோட நிறுத்திக்க. ஓ மூஞ்சில முழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் தங்கச்சி தாலிக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பாக்குறேன். போயிடுங்கிறது. கற்பகம், கற்பகம், என்ன யோசனை? கங்கா விஷயமா என்ன முடிவெடுத்திருக்க? அதான் நீயே எல்லாத்தையும் பாத்தியேக்கா. கங்காவை நான் கூட்டிட்டு வந்தே தீரணும்னு செல்வா அழுத்தமா சொல்றா. 30 வருஷ குடும்ப வாழ்க்கையில ஒரு நாள் கூட என்ன கை நீட்டி அடிக்காத என் புருஷன் பையனுக்காக என்ன அடிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியும் குழப்பமாவும் இருக்குக்கா. கற்பகம்,
நீ வேணும்னா குழப்பத்துல இருக்கலாம், ஆனா அந்த கங்கா தெளிவா இருக்கா. என்னக்கா சொல்ற? நீ போய் கங்காவை கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்க, உன் பையன் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான். ஆமா, அப்படித்தான் நடக்கும். ஏன்னா அந்த கங்கா உன் பையன் மனச நல்லா கரைச்சு வச்சிருக்கா. அந்த குலசேகரனை மன்னிப்பே கேட்க விடாம உன் வீட்டுக்குள்ள மருமகளா வரத்துக்கு உன் பையனை எந்த அளவுக்கு தூண்டி விட்டுருக்கான்னு பாரு. நீயே போய் கூப்பிடுறியா இல்ல நான் போய் கூட்டிட்டு வரட்டுமான்னு உன்கிட்டயே கேக்குற அளவுக்கு வந்துட்டான். அதுக்காக என் சுய கௌரவத்தை விட்டுற சொல்றியா? சரி, நீ கூப்பிட போகல, உன் பையனும் உன் புருஷனும் கூட்டிட்டு வந்தா நீ என்ன பண்ண முடியும்? தடுக்கவா முடியும்? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. பையன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ அவனோட மல்லுக்கட்டு நிக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. பேசாம போய் கங்காவை கூட்டிட்டு வந்துரு. என்ன அதிர்ச்சி ஆயிட்ட? நம்ம அண்ணன் மனசு சங்கடப்படாதா? என்ன பண்ண முடியும்? எப்படியும் கங்கா உள்ள வரத்தான் போறா. அவ எப்படி தந்திரமா உள்ள வராளோ அதே மாதிரி தந்திரத்தை நாம கையில எடுத்துப்போம். எப்படிக்கா? அது முதல்ல கங்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். கங்காவை மனப்பூர்வமா கூட்டிட்டு வர மாதிரி நடி. அவ வீட்டுக்கு வந்ததும் அவளை உள்ள விட்டு அடிப்போம். இப்ப இந்த வீட்டுக்கு நீதான் மாமியாரு, நீ வச்சதான் சட்டம். அந்த கங்காவை உன் கால்ல விழ வச்சு கதற கதற அழ வைப்போம். கற்பகம், சண்டை போட்டு ஜெயிக்கணும், இல்லன்னா சரணடைஞ்சு ஜெயிக்கணும். ஆக மொத்தம் ஜெயிக்கணும், அதான் முக்கியம். இத பாரு, மன்னிப்பே கேட்காம உன் மகனை வச்சு உன்னை ஜெயிச்சவங்களுக்கு சரியான பாடம் சொல்லணும். கற்பகம், உனக்கு இந்த ராசம்மா இருக்கேன், விட்டுடுவேனா? முதல்ல கங்காவை கூட்டிட்டு வருவோம். கச்சேரிய நான் வச்சுக்கிறேன், நீ மௌனமா தலையாட்டினா போதும். ஐயா குடும்பத்துல ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரையும் உன் கால்ல விழ வைக்கிறேன். சரிக்கா, நீ சொன்ன மாதிரி கங்காவை கூட்டிட்டு வந்துருவோம்.